என் தீராத மனவேதனையின் குரல். என் சிறுவயதிலிருந்தே நான் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என் தந்தைக்கு என் மீது பாசமே இல்லை. எனக்கும் என் தங்கை ரஞ்சிதாவிற்கும் இடையே அவர் காட்டிய பாகுபாடு என் மனதை இப்போதும் ரணமாக்குகிறது. ரஞ்சிதா அவரைப் போலவே இருப்பாள் என்பதற்காக அவளுக்கு பிடித்தமான போன், ஸ்கூட்டர், தங்கம் என அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் நான் சிறுவயதிலேயே எனக்கான உணவை நானே சமைத்து உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். இன்றும் ரஞ்சிதா எவ்வித வேலையும் செய்யாமல், தட்டை கூட கழுவாமல் ராணி போல இருக்கிறாள். அவளுக்கு என் அம்மா ஊட்டி விடுகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை. வாழ்க்கை நரகமான திருமணம், எனக்கு பிடிக்காத திருமணத்தை செய்து வைத்தார்கள். என் கணவர் ஒரு குடிகாரராகவும் கொடுமைக்காரராகவும் இருந்தார். 6 மாத காலம் அவரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு மரண போராட்டம். அதிகாலை 4 மணி முதல் வேலை, உடல் ரீதியான சித்திரவதைகள், பாலியல் வன்கொடுமைகள் என நான் அனுபவித்த துயரம் சொல்லொணாதது. நான் கர்ப்பமாக இருந்தபோது கூட அவர் இரக்கமின்றி என் வயிற்றில் அடித்தார். என் நகை, பணம், நான் வாழ வந்த வீடு என அனைத்தையும் விற்று அழித்தார். தந்தையும் கணவரும் மைனஸ் ஒரே பிம்பம். என் அப்பாவும் என் கணவரும் ஒரே குணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு தேவை சமைத்து போட ஒரு ஆளும், பணம் சம்பாதித்து தர ஒரு அடிமையும் தான். மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. அம்மாவின் தியாகமும் அப்பாவின் துரோகமும். என் அம்மா தன் வாழ்நாள் முழுவதும் அப்பாவின் கடன்களை அடைக்கவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பா வாங்கிய கடன்களுக்காக அம்மா மருத்துவமனையில் வேலை பார்த்து பணம் கட்டினார். ஆனால் அப்பா நிலத்தை விற்று வந்த 1 கோடி ரூபாயில் அம்மாவுக்கோ எங்களுக்கோ ஒரு பைசா கூட தரவில்லை. அதை தன் உறவினர்களுக்கே செலவு செய்கிறார். இன்றும் அம்மாவை அடிப்பதும், எங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருப்பதும் தொடர்கிறது. உண்மை என்னவென்றால், எனக்கும் என் அம்மாவுக்கும் இந்த உலகத்தில் உண்மையான அன்பு யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை. நாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அமையவே இல்லை. நாங்கள் இறந்தால் கூட கவலைப்படாத மனிதர்களுக்கு நடுவே வாழ்வது மிகப்பெரிய வேதனை.